ஸ்தோத்திரம். இடத்துல வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 28, 29 வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்று இந்த வேத வாக்கியமானது அறிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு வார்த்தையானது மிக அருமையாக சொல்லப்படுகிறது. 28வது வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை தாகமாய் இருக்கிறேன் என்றதான வார்த்தையை அநேகர் இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்றாங்க. அவருக்கு தண்ணீர் தேவைப்பட்டதாக நினைக்கிறாங்க. அந்த தாகம் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் அந்த இடத்துல வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுதுனாக்க, ஆத்ம தாகத்தை குறித்ததான அந்த தரிசனத்தை தேவன் இந்த இடத்துல வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 25வது வாசிக்கலாங்களா? அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3 மணி வேளையாய் இருந்தது. ஸ்தோத்திரம். 3 மணி வேளையாய் இருந்தது. சிலுவையில் அறைந்த பொழுது அவரை எத்தனை மணி வேலைனாக்க 3 மணி வேலை. சரியாக இந்திய நேரப்படி காலையில் 9 மணிக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கனாக்க சாயங்காலத்தில் அரைஞ்சதான் நினைப்பாங்க. சரியாக அந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை எழுதியதான அந்த மார்க் எழுதுவதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3 மணி வேளையாக இருந்தது. விடியற் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பாடு. முதல் நாள் இரவு முழுவதுமாக அவரை என்ன பண்ணலாம், தூங்க விடலை. மிகுந்த உபத்திரவம், கசையடி, உடல் முழுவதுமாக இரத்தம். ஸ்தோத்திரம். அது முழுமையாக வெளியேறக்கூடிய அளவுக்கு அவருடைய உடலானது உழுதவுடைய நிலத்தை போல அந்த முதுகு மாற்றப்பட்டிருப்பதாக ஸ்தோத்திரம் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான மரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக ருசி பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டாரோ, எப்பொழுது ஸ்தோத்திரம் அந்த ரோமர்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ, அந்த நேரத்திலிருந்து அவருக்கான எந்த விதமான உதவிகளும் கொடுக்கப்படாதபடிக்கு, தண்ணீர் கொடுக்கப்படாதபடிக்கு, உணவு கொடுக்கப்படாதபடிக்கு, ஓய்வில்லாதபடிக்கு அவரை மிகவும் ஸ்தோத்திரம் வருத்தக்கூடியதான ஒரு பெரிய வேதனையான காரியத்தை அந்த ரோமர்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு இரவு முழுவதுமாக தண்ணீர் இல்லாதபடிக்கு, தாகம் தீராதபடிக்கு, உடல் வலியோடு வேதனையோடு ஸ்தோத்திரம் தன்னுடைய உடலில் காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அப்படியே அதன் வழியாக எந்த விதமான பராமரிப்பும் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடியதான நிலைக்கு தள்ளப்படுகிறார். காலையில் எழுந்தவுடனே விடிந்தவுடனே என்ன பண்ணாங்கனாக்க அவரை கொல்கதா என்றதான அந்த மண்டை ஓடு என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவை மரத்தில் ஆணிகள் அடித்து அவரை ஸ்தோத்திரம் அவருடைய சரீரத்தை தொங்கவிடக்கூடியதான மிகப்பெரிய தண்டனையை காலையில் சரியாக இந்திய நேரப்படி 9 மணிக்கெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க. விடிந்த உடனேயே ஒரு மனிதனுக்கான ஒரு பெரிய மரண தண்டனையானது நிறைவேற்றப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இந்திய தேசத்தில் சில நேரங்களில் தூக்கு தண்டனை கைதிகளுக்கு விடியற் காலத்தில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நிறைவேற்றப்படும். அது 4 to 6க்குள்ளே அவங்க சொல்லக்கூடிய நேரம். சரியாக 5 மணி 10 நிமிஷம், 5:05க்கு 5:07க்கு சொல்லி அந்த நேரத்தை
நிர்ணயிப்பாங்க. அப்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய இந்த மரண ஆக்கினை கூட சரியாக காலை 9 மணி அளவில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல 33வது வசனம் 34வது வசனம் வாசிக்கலாம். 6 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் உண்டாயிற்று. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுது சிலுவையில் அறையப்படுகிறார்னாக்க காலை சரியாக 9 மணி நேரம், நம்முடைய இந்திய நேரப்படி 9 மணி அளவில் அவர் அந்த சிலுவை மரத்துல ஜீவனோடு கூட அவர் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையினுடைய அந்த கோர பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சரியாக 12 மணி அளவில் ஒரு பெரிய சம்பவத்தை இந்த வேத புத்தகமானது அடையாளப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க மீண்டுமாக வாசிக்கலாங்களா? ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 25வது வசனத்திலிருந்து அப்படி வரிசையாக வாசிக்கலாங்களா? அவரை சிலுவையில் அறைந்த போது சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையா இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினியின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று சிலுவையில் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லறை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிட்டு. ஸ்தோத்திரம். வாசிப்போம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். 6 மணி நேரம் முதல் பாருங்க, இந்த நிந்தனையானது எவ்வளவு நேரம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரையிலுமாக தூசணங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு இரவு முழுவதுமாக அவரை கசையினால் அடித்து துன்புறுத்தி காரி துப்பி அவருடைய சிரசிலை முள்முடியை சூட்டி அவருடைய வஸ்திரங்களை உரிந்து நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி எவ்வளவு ஸ்தோத்திரம் மோசமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க கொடுக்க முடியுமோ அத்தனை காரியங்களையுமே நிறைவேற்றி சரியாக காலை 9 மணிக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்பத்தின் வழியாக அந்த சிலுவையிலே அவர் தொங்க விடப்படக்கூடியதான ஒரு பெரிய தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடியதான மிகப்பெரிய பிரச்சனைனாக இன்னும் அவருக்கான தண்டனை முடியவில்லை, இன்னும் அவருக்கான தண்டனையானது குறைக்கப்படவில்லை, இன்னும் யாருடைய கோபங்களும் தீரவில்லை. அந்த வழியாக போகிறவர்களும் வருகிறவர்களும் ஸ்தோத்திரம் அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதற்கு திராணி இல்லை என்று சொல்லக்கூடியதான தூசணமான வார்த்தைகள் மீண்டுமாக அவருடைய இருதயத்தை பிளக்கக்கூடியதான வார்த்தைகளாக வெளிப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அந்த வழியாக போகக்கூடியதான வரக்கூடியதான யூதர்களுடைய வார்த்தை அது. ஸ்தோத்திரம். ரோமர்கள் அடித்து துன்பப்படுத்துகிறார்கள், யூதர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க வேத பாரகரும் பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் கூட அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதற்கு திராணி இல்லை என்று சொல்லத்தக்கதாக ஸ்தோத்திரம் ஒரு அவமானமான ஒரு வார்த்தையை எழுதுகிறார்கள். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னாக்க யூதருக்கு ராஜா என்றதான வார்த்தையை எழுதி அவருடைய தலைக்கு மேலாக மாட்டக்கூடியதான காரியத்தை அவள் செய்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையை பாருங்க. ஸ்தோத்திரம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த நேரமானது ஸ்தோத்திரம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதான நேரமாக அமைந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
காலை 9ஆம் மணி நேரத்திலிருந்து 12ஆம் மணி நேரம் வரைக்கும் தூசணங்களும் அவச்சொற்களும் கேவலமாக பேசக்கூடிய வார்த்தைகளையும் பயன்படுத்தியதான அந்த பொது யூதர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் வேத பாரகருக்கும் அதை பார்த்து கொண்டிருந்ததான நூற்றுக்கு அதிபதிகளுக்கும் கூட அது மிகப்பெரிய சாட்சியாக மாறக்கூடியதான ஒரு பெரிய ஊழியத்தை அந்த சிலுவை மரணமானது செய்வதற்கு இப்பொழுது ஆயத்தமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பாருங்க, 12ஆம் மணி நேரம் முதல் மதியம் 3 மணி வரையுமாக உலகம் எங்கிலும் ஒரு மிகப்பெரிய அந்தகாரம் உண்டானதாக வேத வல்லுநர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரண நேரமானது உலகத்தினுடைய மிகப்பெரிய கார் இருளை அது என்ன பண்ணுதுனாக்க உண்டாக்கக்கூடியதாக அமைந்திருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வாசிக்கலாம், மார்க் சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல 33 வாசிக்கலாங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல 33 35 வரைக்கும் வாசிப்போம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடை கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்றதான வார்த்தையோடு கூட ஒரு ஜெபமானது ஏறெடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அங்கேயே வியாகுலப்படவும் துக்கப்படவும் வேதனைப்படவும் கூடியதான ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவும் சகிக்கவும் பொறுத்து கொள்ளவும் அதன் வழியாக கடந்து போவதற்கும் தன்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் உணர்வையும் கூட என்ன பண்ணாக்க அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல 43வது வாசிக்கலாங்களா? லூக்கா 22ல 43 44. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டார். ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து பயந்து போய் அவர் ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக கூட இருக்கட்டுங்களேன். ஆனால் ஏன் அவர் ஜெபித்தார் என்றதை அறிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ஏன் இப்படி ஜெபித்தார்னாக்க, ஒரு மரண கட்டு நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஊக்கமாக ஜெபித்தால் நம்மை தேற்றக்கூடியதான ஒரு தேவதூதன் நமக்காக பரலோகத்திலிருந்து அனுப்பப்படக்கூடியதான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். நாம் பலப்படுவதற்கான வாய்ப்பாக, நாம அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும். ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லது அந்த மரணக்கட்டின் வழியாக நம்ம பிரவேசிக்க வேண்டியதான நிர்பந்தம் இருக்குமானால் அதை தாங்கிக் கொள்வதற்கும் பொறுத்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் சகித்துக் கொள்வதற்கும் தேவ பலமானது அந்த ஜபத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்படும் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜபத்தை அவர் ஏறெடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வேண்டிக் கொண்டால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் லேகியோன்கிறதான வார்த்தையை தேவன் பயன்படுத்துவார். லேகியோனாக 6000 பேர். ஸ்தோத்திரம். அந்த லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களே பிதா அனுப்புவார் என்று நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவ தூதர்கள் வந்து இவருக்கு உதவி செய்யக்கூடியதான அந்த பெரிய உதவிக்காக அவள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த நேரத்தில் அந்த தேவ தூதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கவில்லை. ஆனாலும் கூட தேற்றுவதற்காக
பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அவரை தேற்றக்கூடியதான ஊழியத்தை அவன் செய்கிறான். இன்றைக்கு நீங்கள் ஊக்கமாக ஜெபித்தால் உங்களை தேற்றக்கூடியதான தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து உங்களுக்காக அனுப்பப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிக ஊக்கத்தோடே ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் விளைவாக அவர் பலப்படுத்தப்பட்டார். அந்த பலத்தின் மிகுதினால அந்த பெரிய மரண உபத்திரவத்தை சகிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார். தம்மோடு கூட இருந்ததான அந்த சீசர்களை இந்த மரண கட்டில மரண உபத்திரவத்தில் நிலைத்திருப்பதற்கு அவர்களுக்கு புத்தி சொல்கிறார். இதுதான் அந்த ஜெபத்தினுடைய மிகப்பெரிய ரகசியமாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் 67, 68 வசனம் வாசிக்கலாங்களா? அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞானத்தினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். வார்த்தையை பாருங்க, சிலர் காரி உமிழ்ந்தார்கள். வார்த்தையை பாருங்களேன், ஸ்தோத்திரம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். ஸ்தோத்திரம். அதெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஞான திருஷ்டியினால உன்னை அறைந்தவன் யார்? ஞான திருஷ்டியினால உன்னை காரி உமிழ்ந்தவன் யார்? ஞான திருஷ்டியினாலே உன்னை குட்டினவன் யார் என்பதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கக்கூடியதான ஒரு காரியத்தை அவன் செய்கிறாங்க. இது எங்கே நடக்குதுனாக்க, ஸ்தோத்திரம், அந்த ரோமர்களும் யூதர்கள் ஒன்று கூடி நியாயம் விசாரிக்கக்கூடியதான அந்த இடத்துல அவரை நடுவாக நிறுத்தி அவருடைய வஸ்திரத்தை உரிந்து அவருக்கு அரைகுறையான ஆடையை உடுத்தி விட்டு அவருடைய கண்களை கட்டி அவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட அவமானப்படுத்தக்கூடியதான காரியத்தை இந்த நபர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான சில நபர்களுக்கு அது கொடுக்கப்படும். அது எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. ஸ்தோத்திரம். இதற்கேற்ற பாத்திரமாக இருக்கக்கூடியதான நபர்களுக்கு, இதன் வழியாக கடந்து போகக்கூடியதான கிருபை பெற்றவர்களுக்கு அது நிச்சயமாக கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் இயேசு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் அதன் வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பலப்படுவதற்குமான மிகப்பெரிய சத்தியமாக இருக்குது. யோவான் ஸ்தேவானை எல்லாரும் கல்லெறிந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்த பொழுது, ஸ்தோத்திரம், எல்லாரும் பல்லை நரநரவென்று கடித்து அவனை பார்த்து முறைத்து கற்களால் அவனை தாக்கி கொலை செய்யும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. அவன், ஸ்தோத்திரம், வானத்தை அண்ணாந்து பார்த்து வலது பார்சத்தில் இயேசு நிற்பதை கண்டான் என்று சொல்லி இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. அப்போ நாம கேட்கலாம், ஏன் கர்த்தர் உதவி செய்யலை, ஏன் இயேசு கிறிஸ்து உதவி செய்யலைன்னு சொல்லி கேட்கலாம். இப்படிப்பட்ட மரண பாடுகள், ஸ்தோத்திரம், இயேசுவை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவே கர்த்தருடைய வேத புத்தகமானது சிலரை அடையாளப்படுத்துகிறது. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை செய்ததான பவுல் அங்கே பக்கத்தில் தான் இருக்கிறான். அதே பவுல், ஸ்தோத்திரம், எப்படி ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டானோ அதே போலவே லீஸ்திராவுக்கு தெர்பைக்கும் போகும் பொழுது அங்கே யூதர்களால் கல்லாலே அடித்து அவன் மரணத்துக்கு ஏதுவாக கீழே விழுந்து கிடப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஸ்தோத்திரம். எந்த கல்லை கொண்டு ஸ்தேவானை அடித்து யூதர்கள் கொன்றார்களோ அதே போலவே அதே யூத ஜனங்களால் பவுலும் கற்களால் அடித்து அவன் மரணத்துக்கு ஏதுவாக கீழே விழுந்து சுயநிலைமை இழந்து மரணத்தை ருசி பார்த்து கூட இருக்கலாம் என்று சொல்லி வேத புத்தகம் அடையாளப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆனாலும் கூட பாருங்க, பவுலுக்கு தேவன் ஜீவனை கொடுத்து அவன் எழுந்து மறுபடியுமாக பக்கத்தில் இருக்கக்கூடியதான தெர்பைக்கோ லீஸ்ராவுக்கோ போய் என்ன பண்ணனாக்க அவன் ஊழியத்தை செய்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிக்கலாங்களா? அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். வார்த்தையை பாருங்க, பிலாத்து வாரினால் அடிப்பிப்பதற்கு அவன் என்ன பண்ணானாக்க உத்தரவு கொடுக்குறான். வாரினால் அடிப்பித்தான். இதுல அடிக்கும் பொழுது 40 அடியாக அடிக்க வேண்டும் என்றதான ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அது பழைய ஏற்பாட்டில் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாணமாக இருக்குது. என்ன காரணம் என்றால் 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அதற்கு மேலே போனாக்க நீசர்களாக எண்ணப்படுவார்கள். 40 அடியை தொட்டாலே அடி வாங்குறதான நபர் நீசன் அப்படிங்கிறதான இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால 40 அடி அடிக்க மாட்டாங்க, 39 அடி தான் அடிக்குவாங்க.
அப்படிப்பட்டதான ஒரு காரியம். இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு 40 அடியாக அடித்து அவரை அவமானப்படுத்தக்கூடியதான காரியத்தை நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இப்போ அது அடுத்ததாக பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 26வது வாசிக்கலாங்களா? 23, 26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். போது பாருங்க, சிரேனே ஊரானாகிய சீமோன் என்றதான ஒரு மனுஷன் அந்த வழியா வரான். அவனை இந்த சிலுவையை சுமக்கும்படிக்கு கட்டாயப்படுத்துறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாங்க. சிலுவை என்பது ஏறத்தாழ 136 150 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கக்கூடியதான மிகப்பெரிய ஒரு கரடுமுரடான மரம். அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்கனாக்க, ஸ்தோத்திரம், ரோமர்கள் மிகப்பெரிய கொடூரமான பாவத்தை செய்ததான கலகக்காரர்களுக்கும் நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கும் கொடுக்கக்கூடியதான மிகப்பெரிய தண்டனை. அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னாக்க, அந்த சிலுவையினுடைய நடு மரமானது ஒரே இடத்தில் நிலையாக இருக்கும். அந்த தண்டனை பெறக்கூடிய நபர்கள் அந்த குறுக்கே இருக்கக்கூடியதான சட்டத்தை மட்டும் தான் தூக்கிட்டு போவாங்க. அதுவே ஏறத்தாழ 35 50 கிலோ வரைக்கும் இருக்கும். அதையே தூக்க முடியாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த குறுக்கே இருக்கக்கூடியதான சட்டத்தை மட்டும் தூக்கிட்டு போயிருக்கலாம். ஏன்னாக்க அது ரோமர்களுடைய ஸ்தோத்திரம் அந்த மரண தண்டனை. அவங்க நிலையாக அந்த நடு மரத்தை நிறுத்தி வைத்து விட்டு குறுக்க இருக்கக்கூடியதான சட்டத்தை மட்டும் தூக்கிட்டு போக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த 150 கிலோவுக்கு மேற்பட்டதான அந்த மரணத்தை, அந்த சிலுவையை தூக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவால் அந்த நேரத்தில் முடியாது. சிரேனே ஊரானாகிய சீமோனால் தூக்க முடியாது. ரோமர்கள் நினைச்சாலும் தூக்க முடியாது. அவ்வளவு கனமான பொருளாக இருந்துச்சு. அதை சுமப்பதற்கு இப்பொழுது யார் அனுமதிக்கப்படுறாங்கனாக்க, ஸ்தோத்திரம், சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுமந்து கொண்டு போனது கொஞ்சம் தூரம் தான். சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக சிலுவையை சுமந்து கொண்டு அவன் போனது கொஞ்சம் தூரம் தான். அதன் பிறகு தன் வாழ்க்கை பாதை முழுவதுமாக இயேசுவை சுமக்கக்கூடிய நபராக மாறினான். இதான் மிகப்பெரிய ரகசியமே. ஸ்தோத்திரம். அவன் சுமந்தது சிலுவை. இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக அந்த சிலுவை சுமந்திருந்தாக்க, நான் ஏன் சுமக்கணும்? இந்த ஆள் பாவம் செஞ்சிருக்கிறாரு, இவர் தானே சுமக்கணும், ஏன் ஏன் மேலே வைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம அங்கே எதிர்த்து பேசியோ அல்லது ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தவறு செய்திருப்போம். சிரேனே ஊரானாகிய சீமோன் என்ன பண்ணலனாக எதிர்த்து பேசலை. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவையை கொஞ்ச தூரம் சுமந்தது மட்டுமல்லாமல் எஞ்சிய ஜீவிய காலம் முழுவதுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக சுமந்து உலகம் முழுவதிலுமாக ரட்சிப்புக்கு ஏதுவான நபராக அவன் மாறி போகிறான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய 2 பிள்ளைகளும் அவனுடைய தாயாகிய ஸ்தோத்திரம் ஒரு ஸ்திரீயும் என்ன பண்ணாங்கனாக்க 4 பேருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழியத்தை செய்தார்கள். சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தர் பேர் அலெக்சாந்தர், ஒருத்தர் பேர் ரூஹு. ஸ்தோத்திரம். அவனுடைய தாய் ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய பவுல் சொல்லுகிறான், அலெக்சாந்தர் ரூபுக்கு தாயாகிய அந்த சகோதரியை வாழ்த்துகிறேன்னு சொல்கிறான். இவங்க 4 பேருமே ஒரே குடும்பத்தில் பவுலோடு கூட ஊழியம் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்ததான ஒரு குடும்பமாக மாறுகிறாங்க. அப்படிப்பட்ட சிரேனே ஊரானாகிய இந்த சீமோன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிலுவையை சுமந்து அவன் என்ன பண்ணானாக்க ஒரு பெரிய ஊழியத்தை செய்து முடிக்கிறான். அந்த ஊழியம் முடியல, அவனுடைய மரண பரியந்தான் அந்த ஊழியமானது மாறி போனது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4லிருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாங்களா? யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில்
வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு நிலத்துக்கு அருகே இருந்த கொடுத்த நிலத்துக்கு அருகே சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். சீகார் என்னும் ஊருக்கு அங்கே வந்தார். யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படிக்கு ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். தாகத்துக்கு தா என்று சொல்லி கத்துக்கிறார். இப்ப பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. சிலுவையில ஒரு தாகம் சொல்லப்பட்டது. அதே தாகமானது இங்கேயும் ஒரு வார்த்தையா சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மிக அழகாக கர்த்தர் கேட்கிறாரு. தாகத்துக்கு தா என்றதான வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது. அங்க சொல்றாரு ஆண்டவர், நான் தாகமா இருக்கிறேன். 2 தாகத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேற ஒன்றும் கிடையாது. அது ஆத்ம தாகம். இயேசு கிறிஸ்து சிலுவையில சொல்லியதான அந்த தாகம் ஆத்ம தாகம். இந்த சமாரியா ஸ்திரீட தேவன் கேட்டதும் தாகத்துக்கு தாயன்னு சொல்லி கேட்டதும் அந்த ஆத்ம தாகத்துக்கு ஒத்ததான ஒரு காரியம்தான். இந்த சமாரிய மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? இவங்க என்னை பின்பற்ற மாட்டாங்களா? இவங்க பலவிதமான அந்த பாவ பழக்க விடுதலை பெற மாட்டாங்களா என்றதான அந்த ஆத்ம தாகம் நிறைந்தவராக யாக்கோபுடைய கிணறுக்கு பக்கத்திலே அவர் அமர்ந்திருந்து, ஸ்தோத்திரம், சரீரத்தினுடைய தாகம் ஒரு புறம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய தாகமாக இருக்கக்கூடியதான அந்த ஆத்ம தாகத்தை குறித்து அந்த சமாரிய ஸ்திரீயோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணானாங்க, ஊருக்குள்ளே போயிட்டு, நான் பண்ணதான எல்லா காரியத்தையும் எனக்கு ஒரு மனசு அறிவிச்சாரு, அவர் தீர்க்க தரிசிதானான்னு பார்க்கலையான்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு வந்து எங்கே கொண்டு வந்தாங்கனாக்க அந்த கிணத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. கிணற்றுக்கு பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தையினாலே ஊழியத்தை செய்கிறார். ஊழியத்தை செய்த பொழுது 4/1 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். தாகத்துக்கு தண்ணீர் குடிப்பதற்காக ஒதுங்கியதான அந்த சமாரியா பட்டணமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு 3 நாள் தங்குவதற்கு இடத்தை கொடுத்தது. அங்குமே ஊழியம் செய்து அநேகருடைய வியாதிகளை குணமாக்கி அநேகருக்கு விடுதலையை கொடுத்து அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஊழியத்தை தேவன் செய்யும்படியாக ஒரு பெரிய சுவிசேஷ ஊழியமாக அந்த ஆத்ம தாக ஊழியமானது மாறி போனது. ஸ்தோத்திரம். தாகத்துக்கு தா என்று சொல்லி ஒரு சரியான நபரிடம் நீங்கள் உங்கள் ஆத்ம தாகத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த நபர் சரியான நபராக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் வழியாக அந்த ஊருக்கு ஒரு பெரிய சுவிசேஷ ஊழியத்தை கொண்டு போய் செய்ய முடியும் என்பதை தேவன் விளக்கும்படியாக அந்த சமாரியா ஸ்திரீயை கொண்டு அவர் என்ன பண்ணார், ஊழியத்தை செய்து முடித்தார். இன்னைக்கு கேட்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்ம தாகத்தை தேவன் சிலுவையில் வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் 4வது அதிகாரத்துல 31, 33 வாசிக்கலாங்களா? இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். புசிப்பதற்கு நீங்கள் அறியாத போஜனம் உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். அதுதான் எனக்கான தாகத்தை தீர்க்கக்கூடியதான தண்ணீராக இருக்கிறது, உணவாக இருக்கிறது அப்படிங்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே, ஸ்தோத்திரம், என்னுடைய போஜனமாக இருப்பதாக கர்த்தருடைய வார்த்தையானது கொடுக்கப்படுது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அந்த ஆத்ம தாகம் என்பது ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தினாலே ஒழிய அந்த தாகம் தீராது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆத்ம தாகம் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆத்ம தாகத்தை குறித்து தான கவலை இருக்கிறதா? இந்த மரணத்தின் மத்தியில, மரண உபத்திரவத்தின் மத்தியில, ஸ்தோத்திரம், நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிறாருனாக, ஸ்தோத்திரம், சரீர பிரகாரமான அந்த தண்ணீரின் தாகம் அல்ல. இந்த மரணத்தின் வழியாக, ஸ்தோத்திரம், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா
ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதான அந்த தாகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 14-15 வசனம் வாசிக்கலாங்களா? 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 14-15 வசனம். தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லெகேமில் இருந்தது. தாவீது பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். பாருங்க, வார்த்தையை பாருங்க. இங்க ஒருத்தருக்கு ஒரு தாகம். என்ன தாகம்னாக்க, ஸ்தோத்திரம், பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு. பெத்லெகேமில் ஒளிமுக வாசல் இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்கு, அதில் தண்ணீர் இருக்கு. ஏன் இவனுக்கு அதில் ஒரு ஆசைனாக்க, இவனை துரத்தக்கூடியதான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வார்த்தையை பாருங்க, அது பெலிஸ்தருடைய தானியத்தினால அது பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய ரகசியத்தை நீங்க வாசிக்கணும்னாக்க, ஸ்தோத்திரம், தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். அவன் சாவ கிடக்கிறான். ஆனா அவனுடைய அந்த ஒளிமுக வாசல்ல என்ன இருக்குனாக்க, பெலிஸ்தருடைய தானியம் இருக்குது, அங்க உள்ள நுழைய முடியாது. அவன் சாவ போறதுக்குள்ள நான் எப்படியாவது அந்த பெத்லெகேமில் இருக்கிறதான ஒளிமுக வாசலினுடைய தண்ணீர் நான் குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்புறான். உடனே என்ன பண்ணாங்கனாக்க, ஸ்தோத்திரம், வாசிக்கலாங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி வாசிப்போம். 16 வாசிப்போம். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்தில் துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷன் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். 3 பராக்கிரமசாலி என்ன பண்ணாங்க? தாவீது ராஜா கேட்டாரு, அவருக்காக எப்படியாவது அந்த ஒளிமுக வாசலுக்கு தானே கிணத்து தண்ணி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இவங்க போய் என்ன பண்ணானாக்க, அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தாவீது யோசிச்சு பார்க்குறான், சாக கிடக்கிற நான் இந்த தண்ணீரை குடிக்கணும்னு சொல்லி வாழ வேண்டியதான பராக்கிரமசாலிகள், தேசத்தை பாதுகாக்கக்கூடியதான இவங்களை கொல்ல பார்த்தேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கர்த்தருக்கென்று அந்த தண்ணீரை அவன் ஊற்றி போனான். ஆண்டவரே, இது உங்களுக்காகவே இருக்கட்டும், என்னுடைய சுய பலத்துக்காக வேண்டாம், என்னுடைய சுய விருப்பத்திற்காக வேண்டாம், என்னுடைய சுய நலத்துக்காக வேண்டாம், அவங்களுடைய பானனை நான் வாங்க தேடி இருக்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கர்த்தருக்காக அந்த தண்ணீரை கீழே ஊற்றி விட்டு கர்த்தர் சமூகத்தில் மன வருத்தத்தோடு கூட அவன் வேண்டல் பண்ணுறான். இன்னைக்கு கேட்கிறா கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 விதமான தாகம். ஒன்று, ஸ்தோத்திரம், சுயநலமான ஒரு தாகம் இருக்குது. அந்த தாகத்தை தான் இந்த இடத்துல தாவீது வெளிப்படுத்துகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20-24 வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 20வது அதிகாரத்தில் 22வது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தில் 22வது வசனம். கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனின் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்றதான வார்த்தையை இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறான். ஒன்னை குறித்து கவலைப்பட மாட்டேன், எனக்கு தேவையெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியதான அந்த ஆத்தும தாகம் தான் எனக்கு தேவை அப்படிங்கிறான். தாகத்தை குறித்து பவுல் சொல்லலை. ஆனால் பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பெற்ற அந்த ஆத்தும தாகத்தை குறித்ததான ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் தான வார்த்தை சொல்லி பவுல் இந்த இடத்துல தன்னுடைய ஆத்தும தாகத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. மிக அருமையாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசிக்கும் பொழுது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்ற வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக. வார்த்தை பாருங்க, ரொம்ப அருமையா ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம். ஓ தாகமா இருக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க. அந்த தாகம் என்கிட்ட இருக்குதுப்பா, நீங்க வாங்கப்பா, உங்களை நான் என்ன பண்றேன், ஸ்தோத்திரம், தாகத்தை தீர்க்கக்கூடியதான உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையால் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதே யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 13-14 வாசிக்கும் பொழுது, ஒரு காலமும் தாகம் உண்டாகாதபடிக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாகத்தை தீர்க்கக்கூடியதான ஒரு பெரிய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 35வது வசனம் வாசிக்கலாங்களா? யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. தேவனுக்கு ஒரு ஆத்ம தாகம் இருக்குது. ஆனா அவர்கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னாக்க நீங்கள் ஒருபோதும் பசி அடையாதபடிக்கு, தாகம் அடையாதபடிக்கு ஆத்ம போஜனத்தினாலும், ஸ்தோத்திரம், ஆத்ம ஜீவ தண்ணீர்னாலும் நீங்க தாக தீர்க்கப்படுவீங்க. அதற்காக தான் கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் என்கிட்ட வாங்க வாங்க வாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கல்வாரியை நோக்கி போகக்கூடியதான யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆத்ம தாகம் தீர்க்கப்படுவதற்கு அவர் ஆவலாக அதிலே தொங்கி தன்னுடைய ஸ்தோத்திரம் ரத்தத்தை சிந்தி ஜீவனையும் கொடுத்து நீங்கள் தாகம் தீர்க்கப்படுவதற்கு அவர் பலியாக மாறியதை இன்றைக்கு நாம் என்ன பண்ண தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு ஸ்தோத்திரம் தெய்வமும் இப்படிப்பட்டதான மரணத்தை ருசி பார்த்து நம்முடைய தாகத்தையும் பசியும் போக்கக்கூடியதான ஊழியத்தை செய்யலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவர் கூட இப்படிப்பட்ட காரியம் செய்யவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 38-39 வாசிக்கலாங்களா? வேதவாக்கியம் சொல்லுகிறபடி அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னார்? இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்குள்ள ஓடுமானால், வேத வசனங்கள் உங்களை ஓடுமானால், உங்களுக்கான ஆத்ம தாகமானது நிச்சயமாக ஏற்படாதபடிக்கு தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக, அநேகருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அந்த தாகத்தை குறித்ததான ஒரு பெரிய வெளிப்பாட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் நமக்காக அவர் வெளிப்படுத்தினார். தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையானது ஆத்ம தாகம். நீங்களும் நானும் தாகம் தீர்க்கப்படும்படிக்கு, நீங்களும் நானும் போஜனத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நீங்களும் நானும் பலப்படும்படிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியதான மிகப்பெரிய அந்த வெளிப்பாடாக இருக்கிறது. இன்னைக்கு இது கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தாகத்தை தீர்த்து கொள்ளும்படிக்கு, பசியை போக்கிக் கொள்ளும்படிக்கு, கல்வாரி சிலுவை அண்டைக்கு வரும்படியாக இதனாலே அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான இந்த உன்னதமான வார்த்தையானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பாதையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது, ஆனாலும் கூட ஊழியம் முடியல. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் முடிச்சிட்டேன், ஆனாலும் கூட தாகமாக இருக்கிறேன். எனக்கு இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. இன்னும் என்னை அறியாதவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள், இன்னும் ஸ்தோத்திரம் தாகம் தீர்க்கப்படாதவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அந்த தாகத்தோடு நான் இருக்கிறேன் என்றதான அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக
அந்த வார்த்தையை சிலுவையில் தேவன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இது கேட்குதான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அதே ஆத்ம தாகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக கோடிக்கணக்கான நபர்களை அவருக்கென்று ஆதாயப்படுத்தி அவர்களை தாகம் தீர்க்கக்கூடியதான ஜீவ தண்ணீராகிய அந்த வசனத்தை கொண்டு அவர்களை கிறிஸ்துவுக்களாக ஆதாயப்படுத்தக்கூடிய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த புனித வெள்ளி நாளன்று கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் அதிகமாக ஊழியங்களை செய்வதற்கு அழைக்கிறார். நீங்கள் தாகம் தீர்க்கணும், சோதரன் ஜனங்களை கர்த்தரை ஆதாயப்படுத்தணும். அப்படிப்பட்டதான கிருபையானது நம்ம கொடுக்கப்படும்படியாக இந்த வேலை நாம் எல்லாருமாக முழங்கால் படிட்டு கர்த்தர் சம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி நாள் அன்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறீர்கள் சொல்லி ஆண்டவரே நீங்கள் சொன்னது போல கர்த்தாவே, நீங்கள் எந்த தாகத்தை எங்களுக்காக வெளிப்படுத்தினீரோ அதே ஆத்ம தாகத்தை கர்த்தாவே எல்லா ஜனங்களுக்கு நான் வெளிப்படுத்தும்படியான கிருபையை கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருமாக முழங்கால் படிட்டு இதனால் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த நல்ல பாடலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏறெடுத்த நல்ல ஜெப விண்ணப்பங்களுக்கு ஏற்ற வேலை பதிலை கொடுக்க போகிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதனால் எங்களோட பேசினான் இந்த கிருபையில வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் சம ஜெபிக்கலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, மகிமையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே, உமக்காக நன்றி செலுத்துற கர்த்தாவே. இந்த நாளில் கர்த்தாவே எங்களோடு பேசிய தன் எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா. கண்டத்திலவர் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்டத்திலவர் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அல்லாடி அமர்ந்து காலை போடி என் இயேசு குருசை சுமந்து என் நேச கொள்கதாமலு இன்னேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்தே. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து காலை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேச கொள்கதாமலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். பின்னே நடந்து அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்து அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காரியை போல கசந்திருக்கு
காணியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களை போடி என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்து. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்து. ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து காலை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேச கொள்கதா